வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போடாவாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம பிரெட் ஆம்லேட் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறது, அதுக்கு என்ன பொருள் தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு பவுலில் 3 முட்டை உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. மூணு முட்டை உடைச்சி சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இந்த போல் நுரை வர அளவு நல்லா இதில் பீட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்துட்டு நல்லா ப்ளஃபியாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு மார்னிங் இதை ரெடி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம குயிக்காக ரெடி பண்ணி முடிச்சிடலாம். ஈஸியான வேலை. ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடுசாக கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை இலை, அப்புறம் அரை தக்காளியில் கொஞ்சம் குறைவாக தக்காளி கட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு, கொஞ்சம் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு, மிளகுத்தூள், அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவு கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட் நல்லா கலந்து வச்சிடலாம். இது நம்ம கலக்கிறது கட் பண்ணுறது மட்டும்தான் பெரிய வேலை மாதிரி தெரியும். ஆனால் அது டக்குன்னு ஆனியன் கட் பண்ணிட்டு மீதி எல்லா வேலையும் டக்குன்னு முடிச்சிடலாம். மார்னிங் ப்ரெட் இருக்குது, எக் இருக்குது அப்படின்னா நீங்கள் வெறுமனே ஆம்லேட் போட்டு ப்ரெட்டை ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்றதுக்கு இதில் நீங்கள் ப்ரெட் ஆம்லேட் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈஸியாக முடிஞ்சிடும், குயிக்காக ரெடி பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கோங்க. தோசை பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா பட்டர் சேர்த்து நல்லா இந்த போல் உருகிட்டோம். உருகினதுக்கப்புறமா ப்ரெட் நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வெண்ணெய்க்கு பதிலாக ஆயில் கூட சேர்த்துக்கலாம், இல்லை நெய் கூட போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி என்ன ஃப்ளேவர் பிடிக்குதோ அந்த ஃப்ளேவர் படி நீங்கள் செஞ்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ ப்ரெட் டோஸ்ட் பண்ணியாச்சு. அதே போல் அடுத்த சட்டியை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப தீஞ்சிடக்கூடாது, லைட்டாக டோஸ்ட் பண்ணிட்டு நம்ம எடுத்துடணும். கலர் மாறுறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துடணும். திருப்பி கொஞ்சம் வெண்ணெய் ஆட் பண்ணிட்டு ப்ரெட்டை கொஞ்சம் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் இப்போ அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் டோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறமா அதே பேனில் கொஞ்சம் வெண்ணெய் ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எக்கு ஊற்றிக்கோங்க. ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒருக்க நல்லா கலக்கிட்டு ஊற்றுங்க. ஏன்னா ஆனியன் இதெல்லாம் அடியில் போய் தங்கிடும், மேலே தண்ணி மாதிரி அந்த முட்டையோட ஒயிட் இருக்கும். ஸோ அதனால் நல்லா கலக்கிட்டு இந்த போல் தோசை தவாவில் ஃபுல்லாக பரப்பிடுங்க. ஒரு டோஸ்ட் பண்ண ப்ரெட்டை ஃபஸ்ட்டு உள்ளே போட்டு அழுத்திட்டு அடுத்தது பேக் சைடு எடுத்து வச்சுட்டு அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் முன்னாடி பின்னாடி எல்லாம் எக்கு பட்டு வரும் ப்ரெட்டில். இப்போ மேலால் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு லைட்டாக வெந்த உடனே நம்ம கீழே இருக்கிற முட்டை இருக்குது இல்லைங்களா, அதை ப்ரெட்டு மேலே பரட்டி விட்டுருங்க. பரட்டிட்டு அப்படியே ஒட்டி விட்டுருங்க. அவ்வளோதான், ஒட்டியாச்சு. அதே போல் ஓரங்களில் இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ப்ரெட்டோட மூடி விட்டுறலாம். மூடிட்டு அதையே முன்னாடி பின்னாடி நல்லா போட்டு எடுத்துருங்க, வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இந்த செட் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததையும் இதே போல் நம்ம டோஸ்ட் பண்ணி வச்ச ப்ரெட்டு மீதி உள்ள எக்கையும் இதே போல் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எக்கு ஊற்றி இதை எல்லா பக்கம் நல்லா பரப்பி விட்டுருங்க. ஆனியனை பரப்பினதுக்கப்புறமா ப்ரெட்டை இது மேலே நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் மேலால் ஆயில், வெந்த எக்கை இந்த போல் நீங்கள் ப்ரெட்டு மேலே அழுத்தி விட்டுருங்க. அவ்வளோதான், குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். 5 நிமிஷம் தான் நமக்கு இதோட வேலை. சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோடு இதை கலந்து சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இதுவே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இது இந்த பக்கம் திருப்பி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அது ஃபஸ்ட் போட்டது ப்ளைனாக அப்படியே போட்டிருக்கேன். இதை லைட்டாக கட் பண்ணிட்டு க்ராஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது நீங்கள் சாப்பிடல ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈஸியான இந்த ப்ரெட் ஆம்லேட் ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.